பங்குச்சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டலான அந்த கம்பெனியோடைய பேக்ரவுண்டு, அந்த கம்பெனியோடைய சொத்து மதிப்பு, அந்த கம்பெனியோடைய வருமானம், இது எல்லாத்தையும் பார்த்து வர்த்தகம் பண்ணுவாங்க. வாங்கி லாங் டைம் பண்ணுறவங்க. ஆனால் ஒரு சர்டைன் பீரியடில் இல்லை ஒரு நாளோ இல்லை ஒரு மணி நேரம் வர்த்தகம் பண்ணக்கூடியவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனலைசிஸை யூஸ் பண்ணி, அதாவது அந்த கம்பெனியோட ப்ரைஸ் என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு ஒரு முடிவுகள் எடுத்து அதன் அடிப்படையில் வாங்கி விற்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டில் என்ன இருக்குது, அந்த சார்ட்டு ஏன் கிரியேட் ஆகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டில்னால் என்ன, இது என்ன சொல்லுது, இதை வச்சு எப்படி ட்ரேடிங் முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எப்போவுமே ஸ்கூல் லைஃப்பில் யூஸ் பண்ண சேம் மெத்தட் தான். கிராஃப் யூஸ் பண்ணியிருப்போம். அதே கிராஃபை தான் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இங்கேயும் சேம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் இந்த ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸையும் வச்சுப்பாங்க. இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலையில் 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, மறுபடியும் 1 மணி, 2 மணி. இந்த பக்கம் ப்ரைஸில் 100, 110, 120, 130. இப்போது ஒரு பங்கோட ப்ரைஸு 9 மணிக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குது. அதே ப்ரைஸு 10 மணிக்கு ஒரு 95 ரூபாய் இருக்குது. அதே ப்ரைஸு 11 மணிக்கு 110 ரூபாய் இருக்குது. அதே ப்ரைஸு 12 மணிக்கு ஒரு 105 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. அதே ப்ரைஸ் 1 மணிக்கு ஒரு 130 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. அதே ப்ரைஸ் மணி 2 மணிக்கு ஒரு 120 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு, நம்ம 1 மணிக்கு 9 மணிக்கு என்ன ஆகுது மார்க்கெட்டு, இந்த 9 மணிலேருந்து 10 மணிக்கு ப்ரைஸ் கீழே 11 மணிக்கு ப்ரைஸ் மேலே போய் 12 மணிக்கு கீழே மறுபடி இன்னைக்கு 1 மணிக்கு மேலே போயிட்டு 2 மணிக்கு கீழே வருது. இப்போது இது மாதிரி பார்க்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு ப்ரைஸை நம்பராக வச்சு நம்ம உடனே நம்பரை இத்தனை மணிக்கு என்ன இருந்துச்சு, என்ன ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்ணால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இப்போது அந்த விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சார்ட்டை ட்ரேடிங்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த சார்ட்டை பார்க்கும்போது, இப்போ நம்ம தூரமாக நம்ம உடனே பார்த்த உடனே ப்ரைஸ் 9 மணிக்கு கம்மியாக இருந்திருக்கு, இந்த டைமுக்கு அதிகமாக இருக்குன்றத பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. சேம் அதே தான் சார்ட்டில். இதை நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக HDFC பேங்க்கை எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டைமு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 11 மணி, இந்த மாதிரி அந்தந்த டைமை குறிக்கிறது. இந்த பக்கம் ப்ரைஸு இப்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 1500, 1000 இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் அதோடைய ப்ரைஸ் எங்கே போகுது வருது,
இந்த மாதிரி வந்து டைம் வர வர மார்க்கெட் வந்து மேலே ஏறி ஏறி இந்த மாதிரி இறங்கிட்டுருக்கோம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலை வந்து வச்சுருக்கு. இதை வந்து லைனாக மாறும்போது சேம் இப்போ நாங்கள் சொன்ன விஷயந்தான் இங்கே நடக்குது. இந்த மாதிரி லைன்ஸ் தான் வந்து ட்ராவ் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சார்ட்டு. அடுத்து இதில் என்ன வந்து உள்ளார போகும்போது கலர் கலராக தெரியுது, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரியான லைன் சார்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறது ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு, இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் என்ன நடந்திருக்கு, இல்லை ஒரு நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போயிருக்கு, கீழே இங்கே வந்து பையர் இருந்திருக்காங்களா இல்லை செல்லர் இருந்திருக்காங்களான்னு சொல்லி அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்குள்ளே என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டிலாக இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்கும். அதாவது இங்கே வந்து செல்லர் வந்து இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு ரெட் கலரில் இருக்கும். அதே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பையர் இருக்காங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து கீழே இருந்து மேலே போகுது, ப்ரைஸ் மேலே ஏறுது அப்படின்னாக்கா க்ரீன் கலராகவும், ப்ரைஸ் வந்து மேலே இருந்து கீழே வருது அப்படின்னாக்கா ரெட் கலராகவும் இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு க்ரீன் கேண்டிலு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஓகே, இப்போ இதில் இந்த கேண்டில் என்னன்னாக்கா க்ரீன் கலரில் இருக்க கேண்டிலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கீழே இருந்து மேலே ஏறக்கூடிய ப்ரைஸை வந்து காமிக்கிறது க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து காமிக்கும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விக்கு வந்து இருக்கும், அதாவது ஒரு குச்சி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். லைவ் சார்ட்டில் இது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். அதே மாதிரி கீழவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்குடைய கேண்டலாக வந்து வச்சுக்குவோம். இந்த ஒரு மணி நேரத்தில் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸு, இது வந்து ஓப்பனு, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸும் சேம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்திருக்கும். இப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் வந்த ஹை ப்ரைஸும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த விக்கோடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் அதிகபட்ச விலையும் அந்த ஒரு மணி நேரத்தோட முடிவில் வந்திருக்கக்கூடிய க்ளோஸ் எங்கே வைக்குதோ அங்கே தான் வந்து பாடி இருக்கும். இதுக்கு பேர் வந்து பாடி. அதே மாதிரி இங்கே கீழே வந்து விக் இருக்கிறது அந்த ஒரு மணி நேரத்தில் வந்த லோ ப்ரைஸை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டலுடைய பாடி க்ளோஸ் வந்து குறிக்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸோடு பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு 100 ரூபா ப்ரைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 100 ரூபாயிலிருந்து 110 ரூபா போயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே போன ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் 115 ரூபா வரை
போயிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா வரை வந்திருக்கு. இப்போ இந்த 95 ரூபா ப்ரைஸ் குறைஞ்சபட்ச விலை, அதாவது அங்கேருந்து வந்து வந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்காவும் ஓப்பனான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்றதால அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ஒரு பாடியோடையும் அதே அங்கேருந்து அதிகபட்ச விலையாக 115 ரூபா போனவாச்சு. அங்கே அது போயிட்டு வந்த ஒரு இடத்த குறிக்கிறதுக்காக விற்கும். அந்த 1 மணி நேரம் எக்ஸாக்டான முடிவில் 110 ரூபா முடிஞ்சதால் எங்கேருந்து ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் வச்சுருக்கோம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கலரோட கேண்டலாக வந்து இருக்கும். இதை வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து விக்காக இருக்கும். இது போயிட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஓப்பனை விட அதிகமாக க்ளோஸ் ஆனால் அந்த கேண்டில் வந்து க்ரீன் கலராக முடியும். இந்த கேண்டில் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அந்த டைமில் பையர் வந்து இருந்திருக்காங்க, அதாவது வந்து வாங்கினவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் சேம் அதே தான். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இந்த பாடி இருக்கிறது. இங்கே முடிவு வந்து இங்கே நடந்த அதே விஷயந்தான் இங்கேயுமே. இப்போ அந்த 1 மணி நேரத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஹை ப்ரைஸ் வந்திருக்கும். அது வந்து இந்த விக்காவும் அதே 1 மணி நேரத்துடைய ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் ஆகும், இந்த பாடி இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆகும். இந்த க்ளோஸ் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பாடி இருக்கிறது. அந்த 1 மணி நேரத்தில் வந்து லோ ப்ரைஸ் இது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபா வரை போயிருக்கு. அதே மாதிரி அது க்ளோஸ் வச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபா வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அது போன இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச லோவாக 85 ரூபாயா இருந்திருக்கு. இந்த லோ ப்ரைஸில் வந்து ஒரு விக்கும், இந்த ஹை ப்ரைஸில் வந்து விக்கும் இருக்கும். ஓப்பனான இடத்துல இருந்து கீழே க்ளோஸ் ஆனதால் அந்த பாடி வந்து ரெட் கலரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து செல்லர் இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் வந்து கீழே இருந்து மேலே போய் முடிஞ்சிருக்கிறது பையர் இருந்திருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றத குறிக்கு. ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குன்றதையும் குறிக்கும். இங்கே வந்து விக் இருக்கிறது இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே போயிருக்கு அப்படின்றத குறிக்கும். இது ஒவ்வொரு அந்த டைம் ஃப்ரேமில் எவ்வளோ பையர் வராங்க எவ்வளோ செல்லர் வராங்க அப்படின்றத பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கேண்டிலை வந்து இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நிமிஷம்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு கேண்டில் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் இந்த 5 நிமிஷத்தில் இங்கே ப்ரைஸ் என்ன எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கும். இந்த நான் வந்து கசர் வச்சுருக்க 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகவே இல்லை, போகாமல் டைரெக்டாக கீழே வந்திருக்கு. அதோடைய லோ வந்து 1537 வந்திருக்கு. வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதோடைய க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 1538 ரூபாயில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அந்த 5 நிமிஷத்தில். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நம்ம வைக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்க்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மந்தில் வைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த 1 மந்தோடைய ஓப்பனிங்கு இதோடைய க்ளோஸிங்கு அதோடைய லோ இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஒரு மந்த்து ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு, ஒரு மந்த்து ஃபுல்லாக பையர் இருந்திருக்காங்களா செல்லர் இருந்திருக்காங்களா, எவ்வளோ விலை போயிருக்கு, ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கா மேலே போயிருக்கா அப்படின்றத காமிக்கும். இது இங்கே வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது லாஸ்ட் டேவில் இந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டே கேண்டில். இதோடைய ஓப்பனிங் இந்த இடத்த வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1549 இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடைய ஓப்பனிங் வந்து இங்கே மேலே காமிக்கும் 1549. சேவ் ஓகே, 1549 ஹெச்இன் போட்டிருக்குது 1549.90. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மேலேயே போகல, அதனால் விக்கும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடைய லோ ப்ரைஸ் 1539. கரெக்டாக அதோடைய 1532. இங்கே லோ ப்ரைஸ் 1532.95. 1032.95 எக்ஸாக்டாக அதோடைய விக் இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விக்கு. அதே மாதிரி அதோடைய க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இங்கே சீன் போட்டிருக்குது. க்ளோஸ் ப்ரைஸு 1536. 1536 அதோடைய க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. இதுதான் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டேட்டா வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி -79 0.79% வந்து அன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆகிருக்கு இந்த டேவில் அப்படின்றத இந்த பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த கேண்டில். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்டை யூஸ் பண்ணி ட்ரேடிங் முடிவுகளை எடுத்து பை செல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.